இன்றைக்கி லாங் விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து தான். ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நான் கேரளா போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் போயிருந்தோம். போனதையும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்க 2 பேரும் இப்போ வீட்டுக்கு பின்னாடி ஆறு இருக்குது, வாங்க போகலாம் பெரியம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாடிட்டு இருந்துட்டு, இந்த ஆற்றுல எப்போதுமே தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓணம் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் விருந்துக்கு தான் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா சாம்பார், மோர் குழம்பு, பருப்பு குழம்பு, அப்படி தயிர், ரசம் அப்படின்னு நிறைய செஞ்சுருந்தாங்க. எங்கள் வெட்டிங் டே அப்புறம் ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு 2 செலிப்ரேஷனும் ஒட்டுக்க கொண்டாடியாச்சுங்க. இன்றைக்கி என்னென்னமோ நிறைய டிஷ்ஷு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இலையில ஃபுல்லாக அவங்க வச்சுருந்த டிஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய அன்னாச்சி தோட்டம் இருந்துச்சு. நான் அது என்னமோ அதிசயமாக பார்த்தேங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதனால் எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு. மலை ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அன்னாச்சி தோட்டம் தான் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்ததுனால நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், அந்த ஃபால்ஸ் இருக்குது, நிறைய அன்னாச்சி தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதனால கொஞ்ச நாள் வீட்டில் போய் இருந்திருந்தேன். வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கிளி, அவங்க வளர்த்துற கிளி அவ்வளோ அழகாக பேசிச்சு. அந்த கிளி பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி பேசிச்சு, எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது 10 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க அவங்க வளர்த்தி. அவ்வளோ அழகான கிளி வீட்டிலே வச்சு வளர்க்குறாங்க. நல்லா சுதந்திரமாக தெரியுது வீட்டுக்குள்ளேயே. கிளி மட்டும் இல்லைங்க, மயில் பார்த்திங்கன்னா கோழிக்கு நம்ம இரை போட்டால் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி மயிலும் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்குள்ளே இருந்து நிறைய மயில் வந்துச்சு. இந்த மயில் கிட்டத்தில் போய் கூட போகவே இல்லை. நல்லா அவங்களோட நல்லா பழகுன மாதிரி வந்து அரிசியெல்லாம் பிறக்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே தோட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. தோகையெல்லாம் விரித்து ரொம்ப அழகாக அந்த ஆண்மையில் அடி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த ஃபால்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே போகிற வழியே பார்த்திங்கன்னா நிறைய அன்னாச்சி பழம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அன்னாச்சி பழம் பாருங்கள், இதெல்லாம் வண்டி வச்சு நல்ல லோடு இது ஏற்றிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் அந்த மலையிலையும் பார்த்திங்கன்னா இந்த அன்னாச்சி தோட்டம் எல்லாமே நான் லைவாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் லைவும் போட்டாங்க. ஆனால் லைவில் பார்த்திங்கன்னா எதுவுமே கிளியராகவே தெரியல. அதனால தான் ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஃபால்ஸு பக்கமாகவும் வந்துட்டோம். ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா ஜில்லு ஜில்லுன்னு நல்லா அழகாக இருந்துச்சு. முதல்லலாம் இங்கே நிறைய வீடுகள்லாம் இருந்திருக்குது. இந்த வயநாடில் அந்த நிலச்சரி வந்த மாதிரி இதுலேயும் ஒரு 84, 86 அந்த வருஷத்தில் ஒரு நிலச்சரி மாதிரி வந்து வீடெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்கே பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஜில்லுன்னு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸை பார்க்க வர்றதுக்கு நான் எவ்வளோ தூரம் மலை ஏறி நடந்து வந்தோம் பார்த்திங்கன்னா கால் வழியாக எடுத்துருச்சு. அவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். நடந்து வந்ததுக்கு பலனா இது அவ்வளோ அருமையாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஜில்லு ஜில்லுன்னு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் கிளம்புனோம். அந்த குட்டி பசங்க 2 பேரும் நல்லாவே கூடவே இருந்து எங்களுக்கு எல்லாமே சுற்றி காட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சீனி மிளகா அப்படின்னு சொல்லிட்டு இது, அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அவங்க சேனக்கிழங்கு அதெல்லாம் சீவி போட்டது பார்த்திங்கன்னா அதுவும் செடியாக இருந்துச்சு. அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்குறாங்க, அதுவும் அழகாக வந்துருந்துச்சு. அப்படியே கீழே போனோம் பார்த்திங்கன்னா இஞ்சி போட்டிருக்காங்க, குருமிளகு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வெத்தலை செடியும் கூட அதில் வச்சுருந்தாங்க. குருமிளகு பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. அந்த கொடியிலேயே நிறைய கொடி கொடியாக நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் நம்ம வீட்டில் செடி வைக்கலான்னு சொல்லி ஆசையாக இருக்கும். இங்கேருந்து இதை கொண்டு போகலாமா அதை கொண்டு போகலாம் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம கொண்டு வைக்கும்போது நம்ம வீட்டிலலாம் எதுவுமே வராது. அதனாலே சரி நம்ம இங்கேருந்து போகக்குள்ளாரே அதெல்லாம் வாடி போயிடும், அங்கே வச்சாலும் அந்த கிளைமேட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. கேரளா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இலையில கொழுக்கட்டை பிடிப்பாங்க. அந்த இலை மட்டும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருந்தேன். அந்த இலையில் நாமளும் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு அங்கே போய் கொழுக்கட்டை வீடியோ போட்டு நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.